ஆனா திமுக என்னாச்சு? ஸ்டாலினுக்கே போச்சு. ஸ்டாலின் தோற்று போனது கூட பிழை இல்லை. கதவை திறந்து விட்டால் இந்த நீங்க கோழி கடைகளில் எல்லாம் பார்க்கலாம். கோழி இறைச்சி கடைகளிலே கோழி இருக்கும். அந்த கதவை திறந்து விட்டால் மலர் என்று பறந்து ஓடும். ஏனென்றால் அடைத்து வைத்திருப்பான் பாவிகள். அப்படித்தானே அது காட்டு. அது நினைச்சிட்டு இருக்கும் நம்மளெல்லாம். இப்போ ஓடும். அது மாதிரி அறிவாலய கதவை லேசா திறந்தார். முதல்ல விசிக ஓடியான். விடுதலை சிறுத்தை ஓடுதேன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 2 கம்யூனிஸ்டும் காணும். இந்த பக்கம் திரும்புகிறார். ஐயோஎம்எல் போன இடம் தெரியவில்லை. இவனாவது இங்கே இருந்து போனான். காங்கிரஸ்காரன் எப்பொழுது போனான் என்றே தெரியவில்லை. அவன் போய்விட்டான். அதிமுக எங்கேயும் போல. அதிமுக வந்து போற மாதிரி தினம் ஒருத்தனை கூட்டிட்டு போய் படம் காட்டிட்டு இருக்கிறான். அதிமுக கிரவுண்ட்ல இருக்கிற கட்சி, மண்ணில் வேரூன்றி நிற்கிற கட்சி. அந்த கட்சி எங்கும் போகவில்லை. அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே திரண்டு இன்றைக்கும் நிற்கிறது. நாளையும் வெல்லும். நீங்க வெளிப்படையா பேசுங்க. நீங்க சோறாதீங்க. முதல்ல செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சரான போது கேட்டோம், என்னையா இப்படி கரண்ட் போயிட்டே இருக்குதுன்னு. அவர் சொன்னார் அணில் ஓடுதுன்னாரு. இல்லீங்களா? அப்படிதானே சொன்னார், அணில் ஓடுது. இன்னைக்கு அமைச்சர் கேட்கிறாங்க, எல்லாம் ஃபியூஸ் கேரியர் திருடி போயிடுறாங்க. ஒன்னும் பெரிய வித்தியாசமான பதில்கள் இல்லை. ஃபியூஸ் கேரியர் பூரா திருடி போயிடுறாங்க, கரண்ட் போயிடுதான். விஜய் அவர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா? விஜய் கொலைகாரன் என்று பேசினார்கள். அந்த நாளில் இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு குரல் தான், நீங்கள் உடனடியாக அப்படி ஒரு முடிவை எடுக்க கூடாது, நியாயமான விசாரணை வேண்டும், அந்த கொலையில் திமுகவின் பங்கு என்ன என்பது வெளிப்பட வேண்டும், எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்ட ஒரே தலைவன் எங்கள் தலைவன், எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரே, உங்களை பார்த்து கேட்கிறோம், கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால் இந்த வேலையை செய்ய நீங்கள் துணிந்திருப்பீர்களா? துணிந்து விட்டீர்கள். இனி நாங்கள் இந்தபடி உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு மனு போட்டுக் கொண்டிருக்கிற சிந்தனை எல்லாம் இல்லை. அதிமுக காரன் ஏறி அடிப்பான். அடுத்து பார், எதிர்கட்சியில நாங்க உட்காரும் போது என்ன விளையாட்டுக்குதுங்கிறத பாருங்க. அந்த பக்கம் திமுக பார்த்தா அவன் நம்மளே சொல்லிட்டு இருந்தான், கட்சி போய்விடும், உங்கள் கட்சியில இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் தூக்கிவிட்டோம், உங்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் தூக்கிவிட்டு சொல்லிட்டே இருந்தானா? தமிழ்நாட்டிலேயே 99,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வென்று வந்த ஒரே தலைவன் எங்கள் தங்கள் தலைவன் எங்கள் எடப்பாடியார்.